கடும் வெயிலிருந்து தப்பிக்கிறது பொதுமக்கள் என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கையா இருக்கணும்? இல்லை, இப்போ ஏற்கனவே நானும் கூட என்னுடைய சமூக வலைதளத்தில் கடந்த வாரம் கூட நுங்கு இளநீர் போன்றவற்றை அருந்தி இந்த செயற்கை குளிர்பானங்களை விடுத்து இது போன்று சாப்பிடுவது நல்லது. இது அமைச்சராக சொல்லவில்லை, ஒரு சக மனிதனாக தான் சொல்லுகிறேன் என்று சமூக வலைதளத்தில் செய்தி வெளியிட்டிருந்தேன். நானும் அதை டெமோ செய்தும் காட்டியிருந்தேன். அது பெரிய அளவில் இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறது. இப்பொழுது இந்த தண்ணீர் பந்தல் திறப்பதற்கு தடை இல்லை என்ற உடனே ஒரு தண்ணீர் பந்தலை சைதை தொகுதி மக்களுக்காக திறந்து வைத்திருக்கிறோம். இந்த தண்ணீர் பந்தலை பொறுத்தவரை குளிர்நீர், ஐஸ் வாட்டர் என்று சொல்லக்கூடிய குளிர்நீர் காலை 9 மணிக்கு தொடங்கி மாலை 7 மணி வரை இங்கே ஒருவர் பணியிலிருந்து அந்த தண்ணீரை பிடித்துக் கொடுப்பார். மிக குளிர்ந்த நீர், ஐஸ் வாட்டர் இங்கே இன்றைக்கு தொடர்ந்து ஒரு 2 மாத காலம் இந்த கோடை முடிகிற வரை தரப்படும். அதேபோல் மோர் ஒரு 4-5 மணி நேரம் மோரும் கூட தரப்படும். இப்படி இந்த ஒரு இடத்தில் இன்றைக்கு ஒரு ஃப்ரீசர் பாக்ஸ் வைத்து குளிர்நீரை தருகிற அந்த பணியினை தொடங்கி இருக்கிறோம். இது வெற்றி பெறும் பட்சத்தில் சைதையில் இன்னும் பல இடங்களில் இதே போன்று ஒரு ஃப்ரீசருடன் கூடிய இந்த குளிர்நீர் தருகிற பணியினை தொடங்கவிருக்கிறோம். இதேபோல்தான் சென்னையின் பல இடங்களில் திமுக கழகத்தைச் சேர்ந்தவர்கள், மரியாதைக்குரிய இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி சார் அவர்கள் விடுத்த வேண்டுகோளை ஏற்று இளைஞர் அணியை சார்ந்தவர்கள் ஏராளமான இடங்களில் இது போன்ற பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். கோவிஷீல்டு தடுப்பூசியினால இதய பாதிப்புகள் ஏற்படுறதா ஒரு அறிக்கை வந்திருக்கு. மக்கள் அச்ச உணர்வு இல்ல, அறிக்கையெல்லாம் எதுவும் வரல. சம்பந்தப்பட்டவர்கள் வெளிநாட்டில் ஒரு நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறார்கள். என்றாலும் எது உண்மை என்பது சம்பந்தப்பட்ட துறைகளை சேர்ந்த அலுவலர்கள் ஆய்வுக்கு பின்னால் தெரிவிப்பார்கள். இல்ல, இப்ப அதெல்லாம் எதுவுமே நான் இங்கிருந்து நீங்க சொன்னாலும் கூட எந்த அலுவலர்கள் நான் போன்ல பேசவும் கூடாது, எதுவும் சொல்லக்கூடாது. இப்போ இந்த கோட் ஆஃப் கான்டக்ட் அப்ளிகபிளா இருக்கிறதால ஜூன் 4க்கு பிறகு எந்த குறையா இருந்தாலும் சொல்லுங்க, நான் நேரடியா தீர்த்து வைக்க ஆமா. அது அலுவலர்கள் கூட வரக்கூடாது. இப்போ செக்ரட்டேரியட்டுக்கு போனா கூட ஒரு அமைச்சர் அறையில போய் உட்காரலாமே தவிர எந்த அதிகாரியும் அழைத்து பேசக்கூடாது. அப்படி என்று சொல்லுகிற போது இந்த மாதிரியான நிலைகளில் நான் சம்பந்தப்பட்ட மருத்துவ அலுவலர்களை அழைத்து சென்று அவர்களுக்கான அந்த சிகிச்சைக்கு உத்தரவிட முடியாது. கோட் ஆஃப் கான்டக்ட்ங்கிறது அதுக்காக தான் இது மாதிரியான ஒரு விஷயங்களுக்கு விலக்களிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு இன்றைக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.